ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு காருக்கு சீப்பா எப்படி சென்ட்ரல் லாக் மாட்டலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போறது என்னன்னா, ஒரு சாண்ட்ரோட பவர் விண்டோ சுவிட்சு. அது பார்த்தீங்கன்னா 5 பின்ஸ் இருக்கும் அதில். அண்ட் அந்த 5 பின்ஸ்ல நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றத அடுத்தது பார்ப்போம். அண்ட் நார்மல் சென்ட்ரல் லாக் கன்னு, இது கொஞ்சம் பழைய கன்னு. இப்போ இந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பின் இருக்கும். அந்த 5 பின்னுக்கு நான் தனியாக 5 சாக்கெட் போட்டிருக்கேன். 5 கிளிப்பு போட்டு வயர் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயரையும் அண்ட் இந்த ஒயரையும் நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணணும். அண்ட் இந்த 2 ஒயரையும் நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிட்டு இந்த ரெட் கலர் ஒயர்ல மெயின் கொடுக்கணும், அதாவது பாசிட்டிவ் கொடுக்கணும். கொடுத்துட்டோம்னா இந்த ரெண்டையும் சென்ட்ரல் லாக்கோட அவுட்புட்டுக்கு கொடுக்கணும். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ எல்லா ஒயரையும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம பார்த்தபடி 5 டெர்மினலில் இந்த 2 ஒயர், அதாவது தேர்ட் பின்னும் அப்புறம் கீழே இருக்க ஃபர்ஸ்ட் பின் ரெண்டையும் எர்த்துக்கு டைரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் மெயின் கொடுத்துக்கிறோம். அண்ட் இந்த 2 ஒயரையும் நம்ம சென்ட்ரல் லாக் கன்னோட இன்புட்டில் கொடுத்துட்டோம். இது சுவிட்சோட அவுட்புட்டை எடுத்து சென்ட்ரல் லாக் கன்னுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸோ சுவிட்சு நியூட்ரலில் இருக்கும். ஸோ நம்ம இப்போ கீழே ப்ரெஸ் பண்ணால் சென்ட்ரல் லாக் ஆகும், மேலே ப்ரெஸ் பண்ணால் அன்லாக் ஆகும். ஸோ இது சிம்பிள் ப்ரொசீஜர், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நீங்கள் மற்ற டோரோட 3 டோரோட சென்ட்ரல் லாக் கன்னையும் இதோட பேரலாக கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சுவிட்சை வச்சு நம்ம மேனுவலாக சென்ட்ரல் லாக் காருக்கு ஃபிட் பண்ணிக்கலாம். So guys, thanks for watching. Bye.